கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்தார். 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். ஸோ நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது பெருமளவுக்கு அது வந்து சுப விரயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வர்ற குரு வந்து ஜென்ம ராசிக்கு வர்றாரு. ஸோ ஜென்மத்தில் வர்ற குரு வந்து வீண் விரயங்களை ஏற்படுத்தும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் வந்து 9ஆம் வீட்டில் மிகவும் சாதகமான நிலையில் தான் இருக்கார். ஸோ அதனால் சனி பகவானால் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வந்து தொந்தரவுகள் வராது. ஆனால் குரு பகவான் வந்து ஜென்மத்தில் வந்து வீண் விரயங்களை ஏற்படுத்துவார். ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது மணி வந்து நிறைய லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, இல்லை டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணம் வந்து அவங்க நிறைய காசு, அதாவது கோடிக்கணக்கில் பணம் போட்டால் கூட அது எல்லாமே கரைஞ்சி போகிற அளவுக்கு தான் வந்து டைம் வந்து அந்த அளவுக்கு ஹார்டாக தான் இருக்குது வந்து. அதனால் உங்களுடைய சுயஜாதகம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கே பண்ண முடியும். பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அப்படியே விட்டுறது பெட்டர். இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் போட்டு அதை வந்து டச் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்ல விஷயம். வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது அளவுக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்து எதையும் வாங்க வேண்டாம். அதாவது வந்து நான் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு தேவையான கார் வாங்கணும், இல்லைனா ஒரு பெரிய ஒரு ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது வந்து அந்த வாங்கின பொருள் இருக்கு இல்லையா, கார் வந்து புதுசாக கார் வாங்கினீங்கன்னா அந்த கார் ரிப்பேர் ஆகிடும், இல்லைனா அதில் ஏதாவது பாதிப்புகள் வந்து அது வந்து செலவாகிடும் வந்து. அதனால் இந்த மாதிரி செலவுகள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து கடனை வந்து யார்கிட்டருந்து வாங்குறத தவிருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கறத வந்து தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்க வேணாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸோட ப்ராப்ளம் வரலாம், லீகல் ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷத்தில், அதாவது ஏப்ரல், மே, ஜூனும் வந்து ஒரு கடினமான காலகட்டம் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ரியாரிட்டிஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல வந்து க்ரோத்தை வந்து அந்த அளவுக்கு கண்டுக்காமல் சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணிவிட்டு பண விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா இந்த குரு பயிற்சியை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம்.